தமிழ் சினி டாக் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ கொஞ்சம் அரசியலை பற்றி பேசி ரொம்ப நாள் ஆச்சு. கிட்டத்தட்ட தேர்தலுக்கு இன்னும் அறிவிப்பு வர்றது அடுத்த மாதம் வந்துடும். எப்படி மே 10ஆம் தேதிக்குள்ள புதிய அரசு பொறுப்பேற்க வேண்டும். இது இந்திய அரசியல் சட்டத்தின்படி, தேர்தல்கள சட்டத்தின்படி இதுதான் நடைமுறை. எப்படி இந்த மாதம் அடுத்த மாதம் கண்டிப்பாக சொல்லிடுவாங்க. இப்போ ஒவ்வொரு கட்சியும் அவங்க கூட்டணிகளை கிட்டத்தட்ட உறுதிப்படுத்திட்டாங்க. ஒரே ஆள் மட்டும்தான் உறுதிப்படுத்தலை. அது தவேகா, தமிழக வெற்றி கழகம். அதன் தலைவர் நடிகர் விஜய் இப்போ மறுபடியும் கடைசியாக ஒரு தடவை வேலூர் பக்கத்தில் போய் மீட்டிங்கில் பேசியிருக்காரு. அருமையான பேச்சு, பின்னி எடுத்துட்டாரு. ஸ்டாலின் சார், உங்களுக்கு எனக்கு தான் போட்டி, வேற யாரும் இடையில கிடையாது, ஆனால் உங்களை நான் சந்திக்க தயாராக இருக்கேன் அப்படி சொல்லிட்டாரு. அந்த ஒரு தைரியத்துக்கே ரொம்ப மனசார பாராட்டணும். ஏன்னா அந்த எதிர்ப்பாளர்கள் யாரும் இல்லாதனால தான் இவங்க இந்த அளவுக்கு கொள்ளையடிக்கிறாங்க. திமுக ஆட்சியில் அப்படியே எல்லாரும் மக்கள் எல்லாம் நீடிச்சு நல்ல சந்தோஷமாக வாழ்ந்தாங்கன்றது பணம் வாங்கிட்டு பேசுகிற பத்திரிகையாளர்ன்ற போர்வையில் நிறைய மனிதர்கள், தனி மனிதர்கள் அவங்களுடைய விருப்புகளை வச்சு பேசுகிறாங்க. மக்களாகிய நம்ம ஓட்டு போடுறோம் மக்களாக நம்ம யோசித்து பார்த்தா இன்னைக்கு திமுக ஆட்சியில் எந்த அளவுக்கு நல்லது நடந்திருக்கோ, எந்த அளவுக்கு அவங்க உழைச்சாங்களோ அதே அளவுக்கு கொள்ளையும் அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு கூட இப்போ கூட இந்த நிமிடத்தில் கூட டாஸ்மாகில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா கனெக்ஷன் கூட வாங்கி அந்த 10 ரூபாயை வச்சு தான் இந்த வருஷம் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள போகிறாங்க யார்? ஆளுங்கட்சி. அப்போ இது எவ்வளோ பெரிய கொடூரம், எவ்வளோ பெரிய கொடுமை, எவ்வளோ பெரிய ஜனநாயக படுகொலை. ஆனால் இதையெல்லாம் யாரும் பேசுறதில்லை. இந்த திமுக சார்பானவர் யாரும் பேசுறதில்ல. நாங்கள் மட்டும் இப்போ கொள்ளையடிச்சா அதிமுக தான் கொள்ளையடிச்சுன்னு கடைசியாக கேட்குறான். அப்போ நீ அவனை ஒன்று தானே? அப்போ நீ வேற அவன் வேற இல்லையில. அப்போ அவன் வந்தான்னா நீ வந்தாண்ண, எங்களுக்கு 2 ஒன்று தானே அப்படி நம்ம சொல்லணும். ஆனால் நமக்கு தான் சொல்ல மறுக்கிறோம். நமக்கு அதிகப்படியான நம்முடைய ஜீன்களில், தமிழர்களின் ஜீன்களில் அவங்கவுங்க வீட்டை பார்க்கணும். ரொம்ப சுயநலமாக நம்ம வளர்ந்துட்டோம். நம்ம ஜீன்லையும் அதுதான் இருக்குது. அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ பிரச்சனைகள். விஜய் எப்பொழுதோ கட்சி ஆரம்பித்து வந்திருந்தால் இவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்திருக்கும். ஆனால் இப்போ லேட்டாக வந்ததுனால எப்படியாவது அரசியல் ரீதியாக அவரை முடக்கி போடணும் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லாத மாதிரி இருக்குது. ஆனால் இப்போது கட்சிகள்னு பார்த்துட்டா திமுக, காங்கிரஸ் வரும் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திருமாவளவன், இப்போ பிரேமலதாவும் போய் சேர்ந்துட்டாங்க. மக்கள் நீதி மையம், இன்னும் கொங்கு மக்கள் முன்னேற்ற கழகம், முஸ்லீம் லீக் கட்சி, அதில் 2 பிரிவும் திமுக கூட்டணியில் தான் இருக்காங்க. இப்போ இவ்வளோ பேருக்கு அவர் சீட்டை பிரித்து கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் மட்டும்தான் இன்னமும் பேச்சுவார்த்தையில் நாளைக்கு காலையில் பேச போகிறாங்களாம் காங்கிரஸ் கட்சியோட. காங்கிரஸ் கட்சிக்காரங்க ஒவ்வொரு எலெக்ஷன் அப்போவும் தயாராக கொடி தூக்கிடுவாங்க. எங்களுக்கு ஆட்சியில் பங்கு வேணும், எங்களுக்கு கூடுதல் சீட்டு வேணும், எங்களுக்கு கிள்ளுக்கிறிய நினைக்காதீங்க, நாங்கள் யார் தெரியுமா காங்கிரஸ் அப்படின்வாங்க. ஆனால் இன்னைக்கு காங்கிரஸ் கடந்த வரலாற்றை எடுத்து பார்த்தால், தேர்தல் காலத்து ஓட்டுக்களை எல்லாம் எண்ணி பார்த்தால் தொகுதிக்கு ஒரு 10,000 ஓட்டு கூட கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சில மாவட்டங்களில், கன்னியாகுமரி, நெல்லை மாவட்டங்களில் மட்டும் அந்த கட்சிக்கு மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு உண்டு. ஏன்னா அது அந்த அளவுக்கு வளர்ந்துருக்காங்க அந்த இடத்துல. அந்த ஒரு 2 மாவட்டங்கள் கிடைக்கிற ஆதரவை வச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அது அவங்களுக்கு புரியல. ஆனால் அதே சமயம் மத்தியிலாலும் நரகாசுரன் மோடியோட அந்த ஆட்சியை எதிர்க்கணும்னா அதே மாதிரி வலுவான எதிர்கட்சியோட தயவு நமக்கு வேணும் அப்படின்னு திமுக நினைக்குது. ஆனால் காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க? அதையே மனசில் வச்சுக்கிட்டு நாங்கள் வந்தால் உனக்கு கூடுதல் பலம் தானே, பணம் கேட்குறத கொடு அப்படிங்கிறாங்க. ஆனாலும் இன்னைக்கு வரைக்கும் திமுக தலைமை கடைசியாக நேற்று கூட கேசி வேணுகோபால் வந்துட்டு போனால் அவர்கிட்ட கூட தெளிவாக சொல்லிட்டாராம். 28 தொகுதி தான் தருவோம், ஒரு ராஜ்யசபா சீட்டு தர்றோம், எலெக்ஷன் செலவை நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கேசி வேணுகோபால் அதையே போய் டெல்லியில் ராகுல்கிட்ட சொல்லிட்டாரு. இப்போ ராகுலும் தவைக்க தலைவர் விஜயும் இடையில ஃபோன் போட்டு பேசிக்கிட்ட தான் ஒரு தகவலை வெளியில் பரப்பி விட்டுருக்காங்க. இதெல்லாம் அரசியல் ரீதியாக எல்லா அரசியல் கட்சிகளும் செய்கிறது தான். இது ஸ்டாலினுக்கும் தெரியும், பேசுகிறது தெரியும். ஆனாலும் இதெல்லாம் அரசியலை சகஜமாப்பா அப்படின்ட்டு போயிடுவாங்க. அதே மாதிரி இதையே விட்டுட்டாங்க. ஆனால் சொல்ல வேண்டிய இடத்தில் தங்களுடைய வருத்தங்களை திமுக பதிவு செய்திருக்கிறது. அந்த இடம் எது அப்படின்னா சோனியா காந்தி. அந்த அம்மையார் இப்போ ரொம்ப தெளிவாக இருக்காங்க. நிச்சயமாக ஒரு சின்ன கட்சியை கூட நம்ம கூட்டணியிலேருந்து விட்டு போகக்கூடாது, நமக்கு ரொம்ப ஆபத்து அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. அதனால நிச்சயமாக ராகுல் காந்தி மனசு இறங்கி நிச்சயமாக திமுகவோட தான் கூட்டணி வைப்பாங்க. அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. இப்போ தாவேக்கா கூட இவங்க போய் சேர்ந்தா, தாவேக்கா இன்னைக்கு
தன்னுடைய திறமை தன்னுடைய பலம் என்ன அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் தெரியாமல் இருக்காங்க. இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்தால் தான் அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கு எத்தனை எவ்வளவு பேர் ஆதரவாக இருக்காங்க அப்படின்னு. ஆனாலும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு கோடி பேர் அவருக்கு வாக்களிக்கலாம் அப்படின்னு அவர் தவேக தலைவர் விஜய் நம்புறாரு. அதனால தான் இவ்வளவு டிமாண்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர். ஆனாலும் எப்படியாவது அவர் இந்த கூட்டணிக்கு இழுக்க முடியாது. ஆனால் பிஜேபி கூட்டணிக்கு இழுக்கலாம் பிஜேபிக்காரங்களும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. விஜய் முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அதிமுக, பாஜக, ஜான் பாண்டியன் கட்சி, கருணாஸ் கட்சி இப்படி அது ஒரு பக்கம் நின்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பக்கம் இருக்கு. அதில் யாருன்னு பார்த்தா இப்போ அவர் டிடிவி தினகரன நரேந்திர மோடி இழுத்துட்டு வந்துட்டாரு. அதே மாதிரி ஜி.கே. வாசன் அவருக்கு ஊருக்கு 2 பேராவது இருப்பாங்களான்றது இப்போ வரைக்கும் சந்தேகம். அந்த கட்சிக்கு அப்படி ஒரு இடமே இல்லை. சென்னையிலேயே ஒரு 1000 பேருக்கு மேலே அவர் கூப்பிட்டாலே வரமாட்டாங்க. அந்த அளவுக்கு செல்வாக்கே கிடையாது. ஆனாலும் நாங்கள் எங்களுக்கு ஒரு ராஜ்யசபா வீட்டு வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு வாசன். இவருக்கு ராஜ்யசபா சீட்டு கொடுத்தா இவர் கட்சி 3000 பேர் இருப்பாங்க கட்சியில், அவங்க வந்து ஆதரவு கொடுக்குறாங்களாம். அதனால இவரும் மாட்டேன் அப்படிங்கிறாரு. எடப்பாடி இப்போ அந்த சீட்டை அவர் ஏற்கனவே பிரேமலதா கேட்டப்போ கொடுத்துருந்தா அது பிரேமலதா கட்சிக்கு வந்திருக்கோம். இல்லை நான் அடுத்ததில் தரேன் அப்படின்னு அதுக்கு உறுதிமொழி கொடுக்காததுனால அவங்க போயிட்டாங்க. அவங்க போய் அந்த திமுகவில் சேர்ந்துட்டு இப்போ அவங்களும் 12 சீட் அவங்களுக்கு தரோம், ஒரு ராஜ்யசபா சீட்டு தரோம் அப்படி உறுதியாக சொல்லிட்டாங்க. அதனால நிச்சயமா திமுகவுடைய ராஜ்யசபா சீட்டு பட்டியலில் அந்நியாரின் அன்பு தம்பி நிச்சயமா இடம்பெறுவார். அதே மாதிரி அங்கே அதிமுகவுக்கு 2 சீட்டு கிடைக்கும். அந்த 2 சீட்டில் ஒரு சீட்டு அவர் யாரோ ஒரு புதிய இளையவருக்கு கொடுக்க போகிறத பிளான் பண்ணியிருக்கார். தம்பி துறைக்கு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ 2 சீட்டை யார் கொடுக்க போகிறாருங்கிறது அங்கே தான். அங்கே டிடிவி தினகரன்னு கேட்குறாரு, வாசன் கேட்குறாரு. இப்போ எல்லாரும் கேட்டால் அவர் என்ன பண்ணுவார்? இதில் பிஜேபி எங்களுக்கு கொடுக்க முடியுமான்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்களாம். இது எப்படி காமெடியாக இருக்குது? ஏன்னா தமிழ்நாட்டில் இருந்து பிஜேபிக்கு எம்பி யாருமே இல்லை, நேரடியாக இல்லை. அதனால் அந்த ஒரு சீட்டை கொடுத்தா நாங்கள் வருவோம்ல அப்படி சொல்லி அவங்களுக்கு கேட்டுக்கிட்டு இருக்காங்க மறைமுகமாக. இப்போ எடப்பாடி என்ன செய்ய போகிறாருன்னு தெரியல. ஆனாலும் இது மாதிரியான பிரச்சனைகள் அரசியல்வாதிகள் நிறைய தங்களுடைய வாழ்க்கையில் சந்திப்பாங்க, சமாளிச்சிடுவாங்க. அதில் பயங்கரமான ஆளுங்க. நம்ம தமிழகத்து அரசியல்வாதிகள்லாம் அமெரிக்க அரசியல்வாதிகள் பாடம் சொல்லி கொடுத்துருவாங்க. அந்தளவுக்கு செம்ம டேலண்டட். எங்கே பணம் அதிகமாக கிடைக்குதோ, எங்கே அதிகமாக கொள்ளையடிக்க முடியுமோ, எங்கே அதிகமாக லஞ்ச ஊழலில் திளைக்க முடியுமோ அந்த இடத்தில் இருப்பது தான் நம்முடைய அரசியல் கட்சிகள் செய்கின்ற வேலை. கம்யூனிஸ்ட் கட்சிகளை தவிர மீது அத்தனை பேர் இந்த நடப்பில் தான் இருக்காங்க. இதில் இன்னொரு பக்கம் அருமை அண்ணன் சீமான், நாங்கள் 214 தொகுதிக்கு 117 பெண்கள் 117 ஆண்கள்னு சொல்லி பேரே ரிலீஸ் பண்ணிட்டார். எப்பவும் எத்தான் செய்வார் அதே மாதிரி ரிலீஸ் பண்ணிட்டாரு. இப்போ அவர் வந்து தோக்க போகிறோம்னு தெரிஞ்சாலும் ஒரு கௌரவமான தோல்வியாக இருக்கட்டும், கொஞ்சம் அதிகமான மக்கள் ஓட்டுகளை வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் மக்கள் ஓட்டு வருமா அப்படிங்கிறதுல சந்தேகம். ஏன்னா அந்த சீமானுக்கு இருக்கின்ற ஒரு தனிப்பட்ட யாருக்கும் ரசிகர்களாக இல்லாத, தொண்டனாக இல்லாத நடுநிலைமை வைத்தவர்கள் ஓட்டு போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அந்த நடுநிலைமையில தான் இவர் விஜய் வந்து ஓட்டையை போட்டார். இப்போ விஜய் இங்கேருந்து எத்தனை ஓட்டை பிரிக்க போகிறாரு, திமுகலேருந்து எத்தனை ஓட்டை பிரிக்க போகிறாரு, அதிமுகலேருந்து எத்தனை ஓட்டை பிரிக்க போகிறாரு யாருக்கும் தெரியல. அது தேர்தல் முடிவில் தான் தெரியும். அதனால தன்னுடைய டிமாண்ட் எதுவும் வைக்காமல் ஒரே வரி நாங்கள் தனியாக வர்றோம் அப்படின்னு உறுதியாக சொல்லிட்டாரு. இன்னொரு பக்கம் சீமான் எப்படியாவது தான் ஒரு ஆளாவது ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக காரைக்குடி இப்போவே சொல்லி காரைக்குடியில் ஒரு ரவுண்ட் டேபிள் மாநாடெல்லாம் போட்டு எதிர்கட்சிகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த டீமும் வேறு. இந்த பக்கமும் பிரேமலதாவும் 18 சீட்டு கேட்டிருக்காங்களாம். 18 சீட்டுலாம் கிடைக்காது, 12 தான் கொடுப்பாங்க அதிகபட்சம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். 12 வாங்கிட்டு எப்படியாவது இவ்வளோ பிரச்சாரம் பண்ணி ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா எத்தனை வருஷம் தான் அவங்களும் சும்மா இருப்பாங்க. அந்த அம்மா ஆட்சிக்கு வந்தால் தான் 4 காசு பார்க்க முடியும். இப்போ எல்லாருமே காசு சம்பாதிக்க தர வந்திருக்காங்க. அதனால அண்ணியார் ரெடியாக துடியாக துடிச்சிக்கிட்டு இருக்காரு. நானாவது ஜெயிச்சு நம்ம மந்திரி ஆகணும் அப்படின்னா. இப்போ திமுக கூட்டணி இருக்கிற எல்லா கட்சியும் நினைக்கிறது திமுக இந்த முறை மெஜாரிட்டி வாங்கக்கூடாது. கூட்டணி கட்சிகளின் ஆதரவோடு தான் அவங்க ஆட்சி பொறுப்பில் மைனாரிட்டி ஆட்சியாக தான் இருக்கணும் அப்படின்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எல்லாருக்குமே பதவி ஆசை வந்துருச்சு. இப்போ கம்யூனிஸ்டுகளுக்கு ஆளுக்கு போன வருஷம் மாதிரி 7 சீட்டு அல்லது 8 சீட்டு தான் கிடைக்கும். அதை 7, 8 அவங்க ரெடியாக இருக்காங்க. வேறு வழி இல்லை, அவங்களுக்கும் தெரியும். இப்போ அவங்களுடைய மிகப்பெரிய பிரச்சனை தேர்தல் செலவுக்கு காசுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு. அவங்க போன தடவையே தொகுதிக்கு 5 கோடி வாங்கினாங்க அப்படின்னு சொல்லி நிறைய
செய்திகள் வந்தன. ஆனால் இந்த தடவை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களா இல்லை வாங்கினாங்களா இல்லையா தெரியல. ஆனாலும் அவங்க ரொம்ப ரொம்ப நாகரிகமாக முந்தா நாளே தீநகரில் பண்டிபஜார் தெருவில் உண்டியல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாவம் என்ன செய்யறது. உண்மையான சமூக தொண்டர்கள், சமூக காவலர்கள், மக்களுக்காக உழைக்கக்கூடிய உத்தமர்கள் இருக்கிற ஒரே கட்சி கம்யூனிஸ்ட் கழகம் தான். மற்றது யாரும் இல்லை. அது சீமானும் அவர் ஆட்சிக்கு வந்த பின்னாடி எப்படி இருப்பாருன்னு நமக்கு சொல்ல முடியாது. அதனால நம்ம அவர் மேலே எந்த குத்தமும் சொல்ல முடியாது. அவர் வர்றதா இருந்தால் வரட்டும், அவரும் முயற்சி பண்ணட்டும், யார் வேணாலும் ஜெயிக்கலாம். நம்முடைய பார்வையில் திமுக வரக்கூடாது, அதிமுகவும் வரக்கூடாது, அவ்வளவுதான். அது 2 பேரை தவிர வேற யாராவது கூட்டணி வச்சு ஆட்சியில் கூட இருக்கப்பா, கொஞ்சம் புண்ணியமாக போகும் அப்படின்றதான் நம்முடைய கோரிக்கை. இதை எப்படி இவங்க எதிர்கட்சிகள் ஆளுங்கட்சி எப்படி செய்வாங்கன்னு தெரியல. அதில் நாளைக்கு காங்கிரஸ் கூட கூட்டணி பேச்சுவார்த்தை திமுகவுக்கு. இன்னொரு பக்கம் எடப்பாடி இந்த சுற்றுப்பயணத்தை தொடங்கிட்டார். அவர் ஓடிக்கிட்டு இருக்காரு. எப்படி நாளைக்கு 2 பேருமே எம்பி சீட்டு யாருக்குன்னு சொல்லி ஆக வேண்டிய கட்டாயம். ஆனால் இன்னைக்கே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த பதிவு, மனு தாக்கலை இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அது நாளைக்கு எப்படி 3 நாளைக்குள்ள முடிச்சிருவாங்க. அதில் அந்த எம்பிஸ் யார் யார் அப்படிங்கிறதுல இந்த கூட்டணி மறுபடியும் ஒன்றா சேர்ந்துடும். இதில் இடமே இல்லை, ஆளே இல்லாத கடையில் யாரு கடை டீ யாத்திரன்ற மாதிரி ஜான் பாண்டியன் ஒரு பக்கம், அவர் கோயம்புத்தூருக்கு வர நேசமா இல்லை, ஜான் பாண்டி திருநெல்வேலி, அவர் ஒரு 5 சீட்டு கேட்குறாராம் பிஜேபியில். அவங்க கொடுப்பாங்களா கொடுக்கலையான்னு தெரியாது. இன்னொரு பக்கம் கிருஷ்ணசாமி, அவர் பிஜேபியோட மல்லு கட்டிக்கிட்டு இருக்காரு, எனக்கு 5 சீட்டு கொடுங்க அப்படின்னா. அது 5 சீட்டில் அவர் 1 சீட் அவருக்கு, இன்னொரு சீட் அவங்க மகனுக்கா. எப்படி இருக்கு காமெடியெல்லாம், ரொம்ப ரொம்ப காமெடி பண்ணுறாரு. அதில் கிருஷ்ணசாமி கோயம்புத்தூருக்கு வர்றாரு. கோயம்புத்தூரை விட்டுட்டு இங்கிறது திருநெல்வேலிக்கு போய் கட்சி ஆரம்பித்து ரகலை பண்ணவர் அவர். இது மாதிரி ஜாதி கட்சிகளை ஊக்குவிக்கக்கூடாதுன்னு நம்ம மனசில் நினைக்க வைத்தது ஜான் பாண்டியனும் கிருஷ்ணசாமியும் தான். இன்னொரு பக்கம் இந்த 2 கழகங்களுமே ஒவ்வொருத்தரை சேர்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தரை கைவிட்டுட்டு எப்படியாவது இந்த முறை ஒரு நல்ல கூட்டணி அமைக்கணும்னு நினைச்சிருக்காங்க. இதில் தவேக தலைவர் விஜயை மனசார பாராட்டுறேன். இந்த அளவு அவருடைய செயல்பாடுகளில் நமக்கு பிடிக்காத ஒன்று அந்த பேட்டி கொடுக்காமல் இருப்பது. பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுத்தே தீரணும். அவர் ஏன் கொடுக்காம இருக்காருன்னு தெரியல. அது மட்டும்தான் அவரிடமிருந்து நம்ம பார்க்குற ஒரு நல்ல சமீட்சை. அதை அவர் செஞ்சால் நல்லா இருக்கும். மற்றபடி அவர் தனியாக நின்றாருன்னா கண்டிப்பாக நிற்கணும், ஒன்றும் தப்பே கிடையாது, நிற்கணும். என்ன அந்த ஓட்டை பிரிக்கும் போது தான் இந்த அதிமுக திமுக அந்த 2 திருடர்களுக்கும் நிச்சயமாக அது உரைக்கும். அவர்களை கீழே தள்ளுவதற்கு எந்த விதமான கூட்டணியும் நிச்சயம் அமையலாம் என்பது நம்முடைய கருத்து. இதில் தேவையே இல்லாமல் சில பேர் விஜயை திட்டி வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே பணம் தான், பணம் 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 வாங்கிட்டு இப்போ பேச ஆரம்பிச்சிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. கண்ணை மூடி பேசுகிறாங்க. என்ன திடீர் குவின்னு அரசியல்வாதி ஆகிட்டீங்க, அரசியல் விமர்சகர் ஆகிட்டீங்க, நம்ம கேட்க வைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு அரசியல் என்றால் கிலோ என்ன விலைன்னு போனேன் 3 மாதத்துக்கு வரைக்கும் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா திடீர்னு அரசியல் பேசுகிறான். எப்படி அப்படின்னா எல்லாம் அங்கே தான் கையாட்டுறாங்க. திமுக தலைமை தான் அள்ளி வீசியிருக்காங்களா மீடியாவுக்கு. ஏற்கனவே பத்திரிகை உலகமும் கரப்ட் ஆயிடுச்சு. பத்திரிகை உலகம் முன்ன மாதிரி இல்லை. இது கரப்ட் ஆகி லஞ்ச ஊழல் திளைத்து கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நிறைய பத்திரிகையாளர்கள் தங்கள் பத்திரிகையாளர் சொல்லிவிட்டு ஒவ்வொரு கட்சிக்கும் அடிப்படை தொண்டர்கள் வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் இன்னைக்கு தேதிப்படி பரபரப்பு உச்சத்தில் தான் தமிழக அரசியல் இருக்கு. நாளைக்கு என்னென்ன தெரியல. இன்னும் அடுத்தடுத்த காட்சிகளை நாம் கூர்ந்து கவனிப்போம். காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.